பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா. உள்ளையார சேர்த்திருந்து தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பினாவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவாரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவாரே, ஆத்மராகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆத்மராகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஷலவா ஹந்துரலா ஹியரவா லவஹதர லவஹஸ்ப்ரலா ருதுருனா ஹதருலு ஷலவா மாகரலு மாகருலமா ருதுமா ஹதியலமா ஷரலமா மாமா உருமா ஹதியதிகர்பா பாபா Mama Khadira Mashira Baba Rududola Hira Baba. Thank you Jesus. எங்கள் மத்தியிலே நீங்க வந்ததுக்காக நன்றி சாமி. பாவியாக எங்கள் மேல் கிருபையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் ரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஐயா, பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ரத்தம் எங்களை கழுவிட்டோம் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இந்த ஜபத்துக்கும் இந்த ஆராதனைக்கும் நாங்கள் தடையாயில்லாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. இந்த வார்த்தை வெளிவரட்டும், உன் வார்த்தை வெளிவரட்டும். நீங்க பேசுங்க சுவாமி. நீங்க ஆண்டவரே வார்த்தையை வெளிப்படுத்தி காட்டுங்க. அந்த வேதத்தை வாசிக்கிற அந்த வசனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அநேக ஆத்துமாவுக்கு அந்த வசனங்கள் பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் பாடுகிற அந்த சின்ன பாடலுக்குடைய ஆசீர்வதி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். நாங்கள் செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து தாங்கய்யா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் தகுதியற்றவர்கள் சுவாமி. ஆமாண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்கள். எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் பேசும்படியாய் அந்த வார்த்தையை நீர் எங்கள் உள்ளத்திலே போட்டு அதை பேசும்படியாய் நீங்கள் செய்யுங்க. உன் நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருங்க. உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும் சாமி. நாமம் உயர்த்தப்படட்டும்.
உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் நீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிறியவனை உயர்த்தி பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பூமியின் அஸ்திவாரங்கள் உம்முடையவைகளே, எனவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மோடு வழக்காடவர்கள் நொறுக்கப்படுவார்கள். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாம் அபிஷேகம் பண்ணிறவனின் கொம்பை உயர பண்ணிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று மலட்டு கற்பங்களையும் மலட்டு நிலங்களையும் மலட்டாய் போன காரியங்களையும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்களை எங்கள் எல்லையில் உயர்த்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோடு சாமுவேலோடு பேசினது போல பேசுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு மகிமையான தெய்வம், நம்மளுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். அவருடைய துதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? என்று இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 40:31 இப்படியா சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகுகள் போல் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருவர்களுக்கு ஆசீர்வாதம், புது பலன் அடைவார்கள். அவர்கள் சோர்ந்து போவதில்லை, பலனற்று போவதில்லை. ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தங்கள் வைத்து அவர்கள் ஜெபிப்பார்கள். அதனால இவர்கள் சோர்ந்து போக மாட்டார். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறே, கழுகு போல் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர்கள் சட்டையை அடித்து கொண்டு எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணும் என்று கழுகை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு கழுகு வயதாய் போனாலும் அது நிறங்களை பலவீனமாகி அது பறக்க வேண்டிய வேகத்தில் பறக்க ஒத்துழைக்காத போது, அது சாகும் அளவிற்கு பலவீனம் படும் பொழுது, அதை உணரும்போது மலையிலிருந்து நீண்ட தூரத்திற்கு ஓய்விற்காக சென்றுவிடும். அங்கிருந்து தன் உடலில் உள்ள அத்தனை இறகுகளையும் மொட்டையாகும் வரை நீக்கிவிடும், ஒவ்வொன்றாய் நீக்கிவிடும். அந்த மறைவான இடத்தில் புது இறகுகள் முளைக்கும் வரை தங்கியிருந்து பின் வெளியே வரும். இதான் கழுகுடைய தன்மை. கழுகு தான் வயதாகும் பொழுது, பலவீனமாகும் பொழுது, உயர்ந்த மலையிலே குன்றுகளிலே உட்கார்ந்து கொண்டு, மறைவான பாறை இடுக்குகளை உட்கார்ந்து கொண்டு தன் நிறகுகளை ஒவ்வொன்றாய் எடுத்து போடும். அதை எடுத்து போட்டு அது மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். அதன் பிறகு அது ஒவ்வொன்றாய் வளரும். அப்பொழுது அது புது பலன் அடையும். இது எதை குறிக்கிறது? என் வாழ்க்கையிலே ஏற்படுகிற வேண்டாத காரியங்களை நம்மை விட்டு எடுக்க வேண்டும். பெருமை, அகந்தைகள், பொறாமைகள், என்னென்ன வேண்டாத காரியங்கள் இருக்கிறதோ. சில பேர் அழகை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலரை அதிகாரத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர்கள் ஆசீர்வாதத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலரை ஆராதனை செய்வதை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். அவை ஒன்றாய் நாம் இறக்கி வைக்க வேண்டும். பெருமையை நம்மை விட்டு இறக்க வேண்டும், அகந்தையை நம்மை விட்டு நீக்க வேண்டும், பொறாமையை நம்மை விட்டு நீக்க வேண்டும். பாவமான காரியங்கள் ஒவ்வொன்றாய் நாம் இறக்கிவிட வேண்டும். அதைத்தான் கழுகுகள் செய்தது. ஒவ்வொன்றாய் அந்த இறகுகளை பிடுங்கி எறிந்து போடும், மொட்டையாய் தன்னை ஆக்கிக்கொள்ளும், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும். அதே மாதிரி தான் நாமும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது, ஒவ்வொன்று பாவங்களை சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நாம் மனம் திரும்பி தாழ்மையாய் வாழும் பொழுது, அப்படி வாழ்ந்து காத்திருக்கும் பொழுது
அந்த இறகுகள் வளரும், அந்த முடிகள் வளரும். வளரும் பொழுது தேவனுடைய வல்லமை நமக்குள் இறங்கும். ஒரு புதிய பலத்தோடு நாம் எழும்புவோம். அதைத்தான் அந்த கழுகுகள் செய்தது. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கழுகுகளைப் போல சிறகடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட நம் வாழ்க்கையிலே வேண்டாத காரியங்களை நம்ம விட்டு விலக்கும் ஆண்டுக்கு முன்னாடி காத்திருக்கும் பொழுது நமக்கும் ஒரு புதிய பலத்தை நமக்கு தருவார். சங்கீதம் 103 இப்படியாய் சொல்லுவது, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறே புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாமல். நாம் தேவனுக்குள் காத்திருந்து அது முடிகள் வளது போல பாவமான காரியங்கள் நீங்கி பரிசுத்தமான காரியங்கள் வரும் பொழுது நமக்குள் ஒரு புது பலன் வரும், புதிய ஆசீர்வாதம் வரும். நாம் பலவீனம் படும் பொழுது ஆண்டு நோக்கி அந்த பலத்தை வேண்டும் என்று கேட்கும் பொழுது தேவன் அந்த பலத்தை கொடுவார். ஒரு புத்து உணர்வை நமக்கு ஏற்படுத்துவார். நம்ம அந்த பலத்தோடு எழும்பி நம் பிரகாசிப்போம். இதுதான் அதை குறிக்கிறது. புது பலன் அடைவோம், சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் ஆண்டோடத்தில் இந்த பலனை கேட்டு பெற்றுக்கொண்டே இருப்போம். ஜபம் 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 என்று ஜபித்துக் கொண்டு, இசப்பா எனக்கு பலத்தை தாருங்க என்று கேட்கும் பொழுது எல்லா பாவத்துமான காரியத்தை விடுதலை கொடுத்து புது பலத்தோடு நாம் எழும்பி வருவோம். ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறார். எப்படி நாம் பலம் அடைவோம்? மனம் திரும்பி கர்த்தருக்கு காத்திருக்கணும். மனம் திரும்பி ரட்சிப்புக்காக அமர்ந்து காத்திருக்கணும். அமெரிக்கையோடு காத்திருக்கணும், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தால் புது பலன் நமக்கு கிடைக்கும், பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஏசாயா 30:18 இப்படி சொல்லுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நீங்க ஒருவேளை மாறாமல் இருப்பீர்களா, தேவன் உங்களுக்காக காத்திருப்பார். என் பிள்ளை திரும்பி வருவான் என்று அவர் காத்திருப்பார். நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கொடுப்பார். அவர் காத்திருப்பார். நாம் மனம் திரும்பி கர்த்தருக்காய் நாம் காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம், அமர்ந்து காத்திருப்போம். மனிதனின் முயற்சியினால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு அமர்ந்து பயத்தினால் நிறைந்து நாம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார், நமக்கு காத்திருப்பார், நம் மீது மனதுருங்குவார், எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 49:23 இப்படியா சொல்லுது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயைகள் உன் தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். கால்களின் தூள்களை நக்குவார்கள் என்பது முற்றிலும் பணிந்திருப்பவர்கள் என்பதை குறிக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்காக நாம் காத்திருக்குமோ, அவர் வருகைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மளை வெட்கப்பட்ட விடமாட்டார், நம்மளை உயர்த்துவார். ராஜாக்கள் நம்மளை பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய மகிமையான காரியங்கள் நமக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கால்களின் தூளை நக்குவார்கள் என்பது முற்றிலும் பணிந்திருப்பார்கள் என்பதை குறிக்கிறது. கர்த்தருக்கு காத்திருவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வாக்களித்துள்ளார்.
கர்த்தருக்கு காத்திருக்குமானால் ராஜாக்களும் நம்மளுக்கு தந்தை போல இருப்பார்கள், நாயகிகள் நம் தாயை போல இருப்பார்கள், நமக்கு பணிந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வாக்கியம்! ஏசாயா 61:6 எப்படியாய் சொல்வது? நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். எவ்வளவு வாக்கியம்! கர்த்தரின் ஆசாரியர் நாம், தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எவ்வளவு பாக்கியம்! கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். 61:7 இப்படியாய் சொல்வது, நீங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாங்கத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிக்குறுவது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் பூரிப்பாகும், நம் ஆத்துமா களி கூறும். மணவாளனுக்காக அவர்களை எதிர்நோக்கி மணவாட்டி காத்திருப்பது போல நாம் காத்திருப்போமானால் முழுமையான அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். அதுவே வஸ்திரம் நமக்கு கிடைக்கும், நீதியின் சால்வை நமக்கு கிடைக்கும். தேவன் அப்படிப்பட்ட மேன்மையெல்லாம் நமக்கு கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுது அவருடைய நீதியை பெற்றுக் கொள்கிறோம். மேசியா வருவார் என்று விசுவாசித்து காத்திருப்போமானால் நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படும், வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உன் அறையிலே கட்டினுள்ளாயும் நீதி என்னும் மான்கரசத்தை தரித்துள்ளாயும். என்ன செய்யணும்? எப்படி காத்திருக்கணும்? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினுள்ளாயும் நீதி என்னும் மார்க்கரசத்தை தரித்தருளாயும் நாம் இருக்க வேண்டும். அப்படி எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு இருப்போமானால் வெளிப்படுத்தல் 3:5 இப்படியாய் சொல்கிறது, ஜெயம் கொள்கிறவன் எவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமம் நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதர்கள் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம் கர்த்தருக்கு காத்திருந்து நாம் ஜெயம் பெற்றுவோமானால் வெண் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும். அது கிறுக்கி போடாமல் இருக்கும். என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதருக்கு முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். எவ்வளவு பெரிய வாக்கியம்! பிதாவுக்கு முன்பாக அவர் அறிக்கை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். 26-20 கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் எல்லாம் ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுக காட்ட பண்ணுவேன். பாருங்க, எவ்வளவு பாக்கியம் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லி சில பேர் யோசிச்சு, நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன், என்ன அதனால எனக்கு பிரயோஜனம்? கர்த்தர் சொல்லுகிறார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். கற்பம் விழுகிறதும் மலட்டு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெல்லாம் ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும்
முதுகு காட்ட பண்ணுவேன். எவ்வளவு ஒரு வாக்கியம்! நம் போகும்போதெல்லாம் ஜனங்களை கலங்கடிக்க செய்வார். உன் சத்துரு எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவார். எவ்வளவு வாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். உபாகமம் 7:6 வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடுகளையும் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னதியில் புசிப்பாயாக. பாருங்க, தேவனுக்கு காத்திருந்து நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டவருக்கு நாம் காணிக்கையை கொண்டு வர வேண்டும். விதைக்கிறதிலே அதை முதல் பலனை கொண்டு வரணும். வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமமாக பிரித்து கொடுக்கணும். ஆடு மாடுகளில் தலையீற்றி கொடுக்கணும். எண்ணெயிலே தசமமாக கொடுக்கணும். நம்மளுக்கு என்னென்ன வருமானங்கள் வருகிறதோ அதில் தசமமாக கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இது இருக்கும். தெய்வன் எத்தனையோ நன்மைகள் செய்தார் அல்லவா? அதிலிருந்து ஒரு சில பகுதியை தான் கொடுக்கிறோம். நம் மீது ஆண்டவர் இவ்வளவு அன்பாக இருக்கிறார், அவருக்கு நம் அன்பை வெளிப்படுத்தக்கூடாதா? இது அதுதான் குறிக்கிறது. உபாகமம் 15:6 வாசிப்போம். 6, 7, 8. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் எடுப்பாய் என்று சொல்லு. நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஜாதிகளை நீ ஆளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலில் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாமலும் உன் கையை மூடாமலும் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகோதரர்கள் இல்லாவிட்டால் நம் சகோதரிகள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், நாம் அதை பார்த்து நாம் அமைதலாக இருக்கக்கூடாது. அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். உன் கையை தாராளமாய் திற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்காக நம் கைகளை திறக்க வேண்டும். சங்கீதம் 37:7 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சுத்தி உள்ளவன் மேல் தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற பார்க்கலும் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கணும். நான் ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கணும். இந்த தீவினையை செய்கிற மனுஷனை குறித்து நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நாம் தேவனுக்காக காத்திருக்கணும். நம் ஆத்துமா அவருக்காக காத்திருக்கணும். இந்த மாதிரி அநேக சந்தர்ப்பங்களில் வேதனை தரும் காரியம் நிகழும். அந்த நேரத்திலே நாம் மாம்சமாய் எரிச்சல் அடைவோம், கோபம் அடைவோம். அது செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எரிச்சல் அடையக்கூடாது என்று நம் ஆத்துமா ஆண்டவரை நோக்கியே இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்காகவே நாம் காத்திருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:27-26 இப்படியா சொல்லுது.
கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. நம்முடைய கடமை கர்த்தருக்கு காத்திருப்பது, அவரை தேடுவது ஆகும். தேவனுக்கு தேடுவது தான் நம்முடைய முக்கிய காரணம். அவர் ரட்சிப்பை நம்பிக்கையோடு அதை கடைபிடித்து அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். அவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருப்போம். காத்திருப்பது அவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறது. காத்திருப்பது என்றால் அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிறைந்து காணப்படணும். அவருக்காக, அவர் பிரசன்னத்துக்காக நாம் காத்திருக்கணும். அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கணும். கட்டாயம் நம் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆத்துமா ரட்சிப்பு மற்றும் போராட்டங்கள், சிக்கல்கள் இருக்கும் பொழுது நாம் அமைதலாய் அதன் விடுதலைக்காக காத்திருக்கணும். ஆண்டவரே, இந்த போராட்டம் எனக்கு இருக்கிறது, இந்த வேதனை எனக்கு இருக்கிறது, இப்படிப்பட்ட சிக்கல்கள் எனக்கு இருக்கிறது, உம்முடைய வாக்கை நம்பி நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 1:10 இப்படியாய் அப்படி சொல்லுகிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினரும் இனி வரும் கோபானிக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி இரட்சகருமாயிருக்கிற அவருடைய குமாரனை இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அறிவீர்களே. அவருக்காக நம்ம காத்திருக்கணும். என் தேவன் வருவார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காய் நாம் காத்திருக்கணும். என்றால் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நம்மளுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இனி சம்பவிக்க போகிற இவளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். விழித்திருங்கள் என்று லூக்கா 21:36 சொல்லுகிறது. யாக்கோபு 1:20 இப்படி சொல்லுகிறது. திக்கற்ற பிள்ளைகளும் உதைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்கள் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரை படையாதபடி தன்னை காத்து கொள்ளுமே பிதாவ தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியுமாயிருக்கிறது. கஷ்டப்படுகிற உதவிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளிலும் அவர்கள் உபத்திரப்படும் பொழுது நாம் அவர்களை விசாரிக்க வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கரைப்படாதவர்களாக நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அதுதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் பரிசுத்த ஜனம், ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம். நாம் அவருடைய ஜனம், நாம் அவருடைய சொந்தம். எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:10 10, 11, 12 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். தேவனுடைய நாள், தேவனுடைய வருகை, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அது திருடனை போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வானங்கள் மடவட என்று அகற்று போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி உருகி போகும், அதில் உள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டு
நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையிலே தேவ பக்தி உள்ளாய் இருக்க வேண்டும். அவ்வளவு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய நாள் மிகவும் சீக்கிரமாய் இருப்பதனாலே மிகுந்த ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டும். அந்த நாளை நினைத்து அந்த நாளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். 2 பேதுரு 3:13-14 வாசிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நினைத்து நாம் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் புதிய வானம் புதிய பூமி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை நினைத்து அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இவையெல்லாம் காத்திருக்க இருக்குமானால் நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னியில் காணப்படும்படியாய் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். பிழையற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சமாதானத்தோடு இருக்க வேண்டும். கரையற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயங்களோடு நாம் காத்திருக்கணும். கிறிஸ்துவின் வருகை தாமதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. மக்கள் மனம் திரும்புவதற்கு மேலும் தருணம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி நோவா காலத்தில் கொடுக்கப்பட்டதோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. நோவா சொல்லிக்கொண்டே அப்படியே 120 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்ல. அதே மாதிரி எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி நான் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நாம் காத்திருப்போம். யோசித்து பார்ப்போம். இன்று வருகை வருமானால் என்ன நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். 1 யோவான் 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமேன். விக்கிரம் என்றால் ஏதோ சிலை வழிபாடு மாத்திரமல்ல, பொருளாசை என்ற விக்கிரம். சில பேர் நகையை விக்கிரமாய் வைத்திருப்பார்கள், பணத்தை விக்கிரமாய் வைத்திருப்பார்கள், வேலையை விக்கிரமாய் வைத்திருப்பார்கள். சில பேர் அழகை விக்கிரமாய் வைத்திருப்பார்கள். சில பேர் மேக்கப் பண்ணுவதை ஒரு விக்கிரமாய் வைத்திருப்பார்கள். சில பேர் புடவை வாங்குவதிலே ஒரு விக்கிரமாய் வைத்திருப்பார்கள். ஆடம்பர பொருட்களை வாங்குவோம், வீட்டில் இருக்க பொருள்கள் எல்லாம் வாங்கி நிரப்பிக்கொண்டே இருப்பார்கள். சில பேர் புக்கு வாங்கி கொண்டே இருப்பார்கள். விக்கிரம் விக்கிரம், இதெல்லாம் விக்கிரம். இதெல்லாம் வேண்டும் தான், விக்கிரங்களாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் சிலை வழிபாடு, அதுதான் சிலை வழிபாடு. இப்படிப்பட்ட சிலை வழிபாடிலிருந்து நாம் விலக்கியே நம்மை காத்துக்கொள்ளணும். சில பேர் பதவி ஆசை, பதவி விக்கிரம். நான் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டி கொண்டு அதை விக்கிரமாய் தேவனை மறந்து, தேவன் தான் அந்த பதவியை கொடுத்திருப்பார், அந்த அந்தஸ்தை கொடுத்திருப்பார், அந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பார். அதை மறைந்து விட்டு அந்த பதவியை விக்கிரமாய் வைத்துக் கொண்டு அலைவார்கள். தம் பிள்ளைகளை மறப்பார்கள், மனைவியை மறப்பார்கள், தேவனை மறப்பார்கள். எல்லாரையும் மறந்துவிட்டு அந்த விக்கிரம் என்றும் அந்த அதிகாரத்திலே வைத்து தன்னை விக்கிரங்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் விக்கிர வழிபாடு. யோவான் 14:3 வாசிக்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைக்க போகிறேன், அங்கே உங்களை நான் கூட்டிக் கொண்டு செல்ல போகிறேன் என்று சொல்லி போயிருக்கிறார். இந்த மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட வருவார். தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்வார். நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அவர் வரும்பொழுது நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று யோசித்து பார்ப்போம். லூக்கா 21:19 இப்படியா சொல்லுது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நாம் பொறுமையாக இருந்து நாம் அப்படி காத்திருக்கும் பொழுது, தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது அநேக இடர்களுக்குண்டான காரியங்கள் வெளிப்படும். பாவமான காரியங்கள் வெளிப்படும், இச்சையான காரியங்கள் வெளிப்படும். குடியும் என்னும் இச்சை இழுக்கும், பெண்கள் என்ற இச்சையை இழுக்கும், ஆண்கள் என்ற இச்சையை இழுக்கும். நாம் ஜாக்கிரதையாய் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். பணம் என்ற இச்சையை நம்ம இழுக்கும், அந்தஸ்து என்ற இச்சையை நம் இழுக்கும். நாம் ஜாக்கிரதையாய் நாம் ஆத்துமாக்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். துன்பப்படும் பொழுது நாம் பொறுமையாய் வைத்து சகித்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் ரொம்ப வேதனை வரும் பொழுது பொறுமை இழந்து போடும், தேவனை தூஷிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி நாம் விழும் பொழுது நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. எசேக்கியேல் 38:7 இப்படியாய் சொல்லுது, நீ ஆயத்தப்பட்டு உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயுதப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளையாய் இரு என்று சொல்லப்பட்டிருந்தது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம மாத்திரம் காத்திருக்க கூடாது. நம்மோடு கூடின கூட்டங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தணும். நம் நண்பர்களை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய உறவினர்களை ஆயத்தப்படுத்தணும். நாம் பார்க்கிற ஒவ்வொருவரோடு பேசி ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி அவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்தணும். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விழும் பொழுது அவர்களுக்கு நாம் காவலாளியா இருக்க வேண்டும். காத்திருக்குள் அப்படிப்பட்ட செயல்கள் நாம் செய்ய வேண்டும். 10 கன்னிகளை வாசிக்கும் பொழுது 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டில் கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்ததென்று அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரிலே மணவாளன் வருகிறார், அவரை எடுத்துக்கொண்டு புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்கள் கொஞ்சம் கொடுங்கள் என்று தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியவர்கள் பரித்தமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடியா நீங்கள் விக்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்கள், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பயங்கரம்! அவர்களும் ஆயத்தமாய் இருந்தவர்கள் தான். கதவு அடைக்கப்பட்டது. அவர்கள் தட்டுகிறார்கள், ஆண்டவர் திறக்கல, நான் உன்னை அறியேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு நாளிலே அவள் மன்னிக்கிற தேவனாய் இராமல் நியாயத்தை மாத்திரம் பேசுகிற தேவனாய் இருப்பான் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வேளைகளில் மன்னிப்பு கிடையாது, எந்த தயவு தாட்சணம் கிடையாது. முடிந்து விட்டது. மன்னிப்பு காரியம் உலகத்திலே முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அதற்கு பின்பு மன்னிப்பே கிடையாது. நியாய தீர்ப்பு மாத்திரம் நடைபெறும். ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்தினாலும் அதை கேட்கவே மாட்டார். நான் உன்னை அறியேன் என்று சொல்வார். அதுதான் நடந்தது. நான் இவ்வளவு இரக்கமற்றவராய் இருக்கிறார் என்று யோசிக்கலாம். இல்லை, நமக்கு அநேக சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பூலோகத்தில் இருக்கும் பொழுது அநேக வாய்ப்புகள், மனம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து நாம் குறை சொல்ல முடியாது. ஆவிக்குரிய நிலையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். மனவாளம் வரும் பொழுது நாம் ஆயத்தமா இருக்கிறோமா, காத்திருக்கிறோமா? நமக்குள் எண்ணெய் இருக்கிறதா? எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. எண்ணெய் இல்லாமல் பிதாவினிடத்தில் போக முடியாது. அந்த பரிசுத்த ஆவியின் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தீவிட்டி என்பது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. எண்ணெய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் பிதாவிடத்தில் போக முடியாது. ஒரு நாள் வரும், அன்று கதவுகள் அடைக்கப்படும். அதற்கு முன்பே எண்ணெயோடு ஆயத்தப்படுகிறவர்கள் புத்தியுள்ளவர்கள், எண்ணெய் இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. தீவெட்டி என்பது ரட்சிப்பின் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் வரும், அன்று கதவு அடைக்கப்படும். அதற்கு முன்பே அந்த எண்ணெயை, அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாளித்துக் கொள்ளலாம் என்று இருப்பீர்களானால் ஏமாற்றம் அடைவீர்கள். சாக்கு போக்கு சொல்லலாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாக்கு போக்கு என்று சொல்லி, ஏதாவது சொல்லி, இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி இருப்போமானால் நம் வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடும். அதனால பரிசுத்த ஆவியின் பெற்று ரட்சிக்கப்பட்டு விழித்திருந்து ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும். நாம் காத்திருந்தால்தான் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 21:4 வாசிக்கும் பொழுது அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின விளம்பினது. தேவன் வரும் பொழுது எல்லா கண்களும் கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இருக்காது, அலறல் இருக்காது, வருத்தம் இருக்காது, எல்லாம் ஒழிந்து போய்விடும். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் 21 எப்படியாய் சொல்லுகிறது? பயப்படுகளும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலே பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் எந்த நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். சூனியம் செய்களாய் இருக்கிறோமா? அருவருப்பாய் உள்ள காரியங்கள் செய்கிறோமா? அவிசுவாசமாய் இருக்கிறோமா? தேவனை குறித்து பயம் இல்லாமல் பிசாசுக்கு பயப்படுகளாய் இருக்கிறோமா? விக்கிர ஆராதனை செய்களாய் இருக்கிறோமா? பொய்யராய் இருக்கிறோமா? எந்த காரியத்தை நாம் இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கும். நாமே ஆராய்ந்து நிதானித்து ஆராய்ந்து எந்த காரியம் இருக்கிறதோ அதை நீங்க பெற நாம் ஜெபித்து ஆண்டவருக்காக காத்திருக்கணும். எசேக்கியேல் 33:3 இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது 4 அப்புறம் 9 எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். 9 துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அழகாய் சொல்லப்படும். தேசத்திலே பட்டயம் வரும் என்று ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தும் அந்த சத்தத்தை கேட்டும் அவர்கள் மனம் திரும்பாமல் போவார்களானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலைமேல் சுமரும்.
துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்தில் சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்பி வைப்பார். இப்பொழுதும் கூட உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். நீங்கள் ஆயத்தமாக்கி காத்திருங்கள் என்ற சத்தம் வருகிறது. நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பினால் தப்பித்துக் கொள்ளுவீர்கள். மனம் திரும்பாமல் அப்படியே இருப்பீர்களானால் தேவனுடைய கோபாக்கினி உங்கள் மேல் வரும். அந்த அக்கினி கடலில் தள்ளப்படுவீர்கள். ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாயிருக்கணும், காத்திருக்கணும், தேவனுக்கு காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் துக்கங்கள் வரும், அவமானங்கள் வரும், எல்லாவற்றையும் சகித்து காத்திருக்கணும். இச்சைகள் நேரிடும். சில சமயத்தில் இடர்பாடுகள் வரும். நம்மளை பிசாசவன் பின்வாங்க முடியாத அநேக காரியங்கள் கொடுப்பான். குடிக்க வைப்பான், விபச்சாரம் செய்ய வைப்பான், அசுத்தமாக்கி பார்க்க வைப்பான், செல்போனுக்கு அடிமையாக்கி வைப்பான். என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வான். எல்லாவற்றையும் நிலைத்திருந்து ஆண்டவருக்காக, ஆண்டவர் வருகைக்காக நாம் காத்திருக்கணும். இதுதான் காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தால் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து எழும்புவோம். நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்மளை பார்த்து ராஜாக்கள் வணங்குவார்கள், நம்மளை வளர்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரியாதை நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செற்றிலை விரித்து எழும்புவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் கை கொண்டு புது பலன் அடைந்து சோர்ந்து போகும் பொழுது அந்த பலத்துக்காக நாம் வேண்டிக் கொண்டு அந்த வாக்குறுதியை சொல்லி ஜெபித்து அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு எழும்பணும். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சாமி. அருமையாய் சொன்னீர். எத்தனையோ காரியங்கள் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புத்தியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து உமக்காக நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு புது பலனோடு கழுகுகளை போல புது பலனோடு எழுந்து நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிப்போமா. முதலில் நாங்கள் ஆங்கில பாடல் பாடுவோம். தெரிந்தால் கூட சேர்ந்து பாடுங்க. பாடுவோமா? Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power, live inside of me. Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power, live inside of me. You're the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. You're the living water, never drying fountain,
Comforter and Counselor, take complete control. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தானின் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரை துதித்து ஆராதிப்போமா. இந்த பாடல் எப்படியா சொல்லுது? எந்த ஜீவனிலும் அருமை இகமதில் என் பலன் குறைந்திடினும் கோதுமை மணி மண்ணில் மாய்வது போல அற்புதமாய் என்னை அழைத்தவரே, கிருபையின் பூர்ணர் வெளிப்படும் நாள். பாடுவோமா. எந்த ஜீவனிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, அந்தமே எல்லாம் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே, அந்தமே எல்லாம் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. இகமதில் என்னல் குறைந்திடினும் அகமதில் பலன் பெருகுவதால்
வாலிபம் என்னுள்ளில் கிருபாயாய் அனுதினம் வளர்ந்திடுமே. கழுதினை போல் புது வாலிபம் என்னுள்ளில் கிருபாயாய் அனுதினம் வளர்ந்திடுமே. எந்த ஜீவானிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே எல்லா அன்பின் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே, எண்ணி நான் துதித்திடுவேனே. கோதுமை மணிமன் மாய்வது போல் சேவையில் ஜீவனை ஊற்றிடினும். கோதுமை மணிமன் மாய்வது போல் சேவையில் ஜீவனை ஊற்றிடுமே. தேவானின் கிருபையின் ஊற்றென்னின் பாய்வதா சோராது நிலை பறந்தீந்திடுமே. தேவானின் கிருபையின் ஊற்றென்னில் பாய்வதா சோராது நிலை பலன் நீந்திடுமே. எந்த ஜீவானிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே எல்லா அன்பின் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே, எண்ணி நான் துதித்திடுவேனே. அற்புதமாய் என்னை அழைத்தவரே தற்பரனே, உந்தன் சரீரமதாய் அற்புதமா என்னை அழைத்தவரே. அற்பமான சரீரத்தினை தாற்பனை உந்தனின் சாயலை மாற்றிடும் ஓப்பத்த சுவிசேஷம் நீந்திட்டீரே. தாற்பரணி உந்தன் சாயலை மாற்றிடும் ஓப்பத்த சுவிசேஷம் நீந்திட்டீரே. எந்த ஜீவானிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே எல்லா அன்பின் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே, எண்ணி நான் துதித்திடுவேனே. கிருபையின் பூரண வெளிப்படும் நாள் மகிமாயா நெருங்கிட வந்திடுதே. கிருபையின் பூரண வெளிப்படும் நாள் மகிமாயாய் நெருங்கிட வந்திடுதே. சீர்பொருந்தியாவரோடு நாம் சீயோனில் சேர்ந்துண்டாய் வாழுவோம் நித்தியமாய். சீர்பொருந்தியாவரோடு நாம் சீயோனில் சேர்ந்துண்டாய் வாழுவோம் நித்தியமாய். எந்த ஜீவானிலும் மாறுமை உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே, உந்தன் கிருபை கிறிஸ்தேசுவே. அந்தமே எல்லா அன்பின் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. அந்தமே எல்லா அன்பின் ஆழமதை எண்ணி நான் துதித்திடுவேனே. இந்த பாடல் இப்படியாய் சொல்லுது. அன்பில் என்னை பரிசுனாக்க என் இயேசுவே நேசித்தீரோ. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே. வரும் காலங்களில் முதற் பேராய் நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே. பாடுவோமா? அன்பில் என்னை
பரிசுத்தனாக்கு, உம்மை கண்டு சகலத்தையும். அன்பில் என்னை பரிசுத்தனாக்கு, உம்மை கண்டு சகலத்தையும். உருவாக்கிய நீர் முதல் பேரானீரோ, தந்தை நோக்கபனாதி என்றோ. உருவாக்கிய நீ முதன் பேரானீரோ, தந்தை நோக்கபனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான நாம். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. அறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. ஆவியால் அபிஷேகித்து என்னையுமே உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்து என்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான நாம். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான நாம். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். வரும் காதங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நான் சோதரராய். வரும் காதங்களில் முதற் பேராய் இருக்க நம் சோதரராய். உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான நாம். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான நாம். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியாலின் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென பதில் செய்குவேன். நன்றியாலின் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென பதில் செய்குவேன். இம்மகா நோக்கமோற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுவேன். இம்மகா நோக்கமோற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுவேன். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான நாம். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான நாம். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். இந்த பாடல் இப்படியா சொல்லுகிறது. எனக்கு தாசி வரும் பர்வனுக்கு நேராய் வானமும் பூமியும் படைத்த மலைகள் பெயர்ந்து அகன்றினும் என் காலை தள்ளாட விட்டார். வலப்பக்கத்தின் நிழல் அமரே, தீங்கு என்னை அணுகாமல். படுமா எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுத்தேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுத்தேன். வானமும் பூமியும் படைத்தேன் வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்தேன்
எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வாருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகந்தீரினும் நிலை மாறி புவியகந்தீரினும், மலைகள் பெயர்ந்தகந்தீரினும் மாறிடுமோ அவ கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவ கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டம் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டம் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தின் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் பாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அன்று ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. அழகாய் நீங்கள் பேசினீங்க சுவாமி. ஆண்டவரே, நீ கழுகை போல சிறகடித்து ஆண்டவரே பலன் கொண்டு எழும்புவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. நாங்கள் காத்திருக்கணும். எப்பேற்பட்ட துன்பங்கள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் வந்தால் உமக்காக நாங்கள் காத்திருக்கணும். எல்லா ரட்சிப்பையும் ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்று உமக்காக நாங்கள் காத்திருக்கணும் சுவாமி. எல்லா பாவமான காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு பரிசுத்தமான வாழ்க்கையோடு தேவனுக்காக, ஆண்டவருக்காக, ஆண்டவர் வருகைக்காக நாங்கள் காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க சாமி. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் காத்திருக்க கிருபை செய்யுங்க சாமி. உமக்காக, உடைய வருகைக்காக காத்திருக்க கிருபை செய்யுங்க. ஒருவேளை ஜெப விண்ணப்பங்களுக்காக அவர்கள் துரிதப்படாதபடி, சஞ்சலப்படாதபடி என் ஆண்டவர் செய்வார் என்று பொறுமையோடு காத்திருக்க நீ கிருபை செய்யுங்க. எல்லா பிசாசின் போராட்டங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவீங்க சுவாமி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க சுவாமி. பாவத்திலே வாழும் பிள்ளைகளிலிருந்து விடுதலை தாங்க சுவாமி. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளிலிருந்து விடுதலைக்காக, ஐஸ்வர்யம் இருக்கிற பிள்ளைகளிலிருந்து விடுதலை தாங்க சுவாமி. பண கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, வேலையில்லாத வேலையை கொடுங்க. திருமணமாகாத திருமணத்தை ஏற்படுத்தி கொடுங்க. குழந்தை இல்லாத குழந்தையை கொடுங்க. பிரசவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை ஏற்படுத்தி தாங்க சுவாமி. முக்கியமாக ஆண்டவரே, யார் ஆண்டவரே இந்த கேன்சர்லையும் கிட்னி ஃபெயிலியரிலும் அவதிப்படுகிறார்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க. பிசாசின் பிடியிலிருந்து ஒவ்வொருவரையும் விட்டு வைங்க சுவாமி. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள்.
உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகலவாலையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று வெளியாகும். இதை பார்த்து மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா.